இனிய மாலை வணக்கம் நண்பர்களே. அனைவரையும் இந்த growth செமினார், பிசினஸ் growth செமினாருக்கு வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி. இந்த ஒர்க்கிங் டேல நம்ம எல்லாருமே இங்கே கூடியிருக்கோம்னா அது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிஸ்னஸ். இதுவும் பிஸ்னஸ் டைம் தான், அதனால நம்ம எல்லாருமே கூடியிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். ஐ ஹாவ் அ வெரி பேசிக் கொஸ்டினோட இங்கே ஆரம்பிக்கிறோம். ஒரு பிஸ்னஸ் மேனுக்கும் ஒரு பிஸ்னஸ் லீடருக்கும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத சிந்திச்சு பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு. யாராவது ஒரு கெஸ் சொல்ல முடியுங்களா? ஒரு பிஸ்னஸ் மேனுக்கும் ஒரு பிஸ்னஸ் லீடர். எஸ் சார். ஓகே, ஒரு மனிதர் அங்க இல்லைனாலும் அந்த ஆர்கனைசேஷன் நடந்துட்டு இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் எஸ் அ பிஸ்னஸ் மேன். அப்போ பிஸ்னஸ் லீடர்னா அவர் முடிச்சுட்டோங்க, நான் வரேன். புரிஞ்சு நடந்துக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க கொட்டர், உட்கார்ந்து பேசுங்க கொட்டர். ஓகே, when the system runs the business. இங்கே மேடம் டெலிகேஷன் பண்றோம். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிசினஸ் மேனுக்கு ஒரு பிசினஸ் லீடருக்கு ஒரு பேசிக் டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, யூ ரன் த பிசினஸ், யூ ஆர் கால்ட் அஸ் அ பிசினஸ் மேன். யூ க்ரோ த பிசினஸ், யூ ஆர் கால்ட் அஸ் அ பிசினஸ் லீடர். ஹலோ, யூ க்ரோ த பிசினஸ். ஒரு பிசினஸ் எப்படி ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னு நீங்களே அப்படியே ஒரு ரீகால் பண்ணி ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, எதை நம்பி உங்க பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? உங்களை நம்பி தான் ஆரம்பிச்சீங்க. நம்பர் ஒன். எஸ் ஆர் நோ? ரைட். உங்களோட ஸ்கில், திறமை, உங்களோட பிசினஸ் நாலேஜ், உங்க ப்ராடக்ட் நாலேஜ், உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன லெவல் ஃபினான்ஸ் வச்சு தான் பிசினஸ் ஆரம்பிச்சோம். எஸ் ஆர் நோ? எவ்வளவு ஆர்வத்தில் ஆரம்பிச்சோம்? இன்னைக்கு ஆர்வம் ஜாஸ்தியா அன்னைக்கு ஆர்வம் ஜாஸ்தியா இருந்துதான்? அன்னைக்கு கம்மியா இருக்கு. ஆனா அன்னைக்கோட இன்னைக்கு க்ரோ ஆயிருக்கும். எஸ் ஆர் நோ? எஸ். ஏன் ஆர்வம் கம்மியாயிருச்சு? அன்னைக்கு பிசினஸ் நம்ம பண்ணணும், இன்னைக்கு பிசினஸ் நம்மள பண்ணுது. ஹலோ, ஆர் யூ ஆல் வித் மீ? யூ அக்ரி ஆர் டிஸ்அக்ரி? எஸ். தி பாயிண்ட் இஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பிசினஸ் மேன் எப்படி பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒரு சிங்கிள் மேன் ஆர்மியா தான் ஆரம்பிக்கிறாங்க. இட்ஸ் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் ஒன் பர்சன். ரைட். அந்த ஒன் பர்சன்ல இருந்து செகண்ட் லெவல்ல எங்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2 பேரையோ 3 பேரையோ நம்ம வேலைக்கு சேர்த்துக்கிட்டோம், நமக்கு ஒத்தாசையா இருக்கட்டும், சேர்த்துக்கிட்டு நம்ம அவங்கள வேலையில வச்சுக்கிட்டோம், வேலையில நம்ம செஞ்சோம், நமக்கு தெரிஞ்சது பூராமே அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம். எஸ் ஆர் நோ? அவங்க நம்ம நிழல் மாதிரியே இருப்பாங்க. நம்ம ப்ராடக்ட் தெரியும், நம்ம சீக்ரெட் தெரியும், நம்ம நல்லது தெரியும், நம்ம கெட்டது தெரியும். எஸ் ஆர் நோ? ரைட். இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தேர்ட் லெவலுக்கு அப்படியே மூவ் ஆனோம். அந்த தேர்ட் லெவல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 5 கேள்வி கேட்கிறேன், அதுக்கு நீங்க எஸ் ஆர் நோன்னு மட்டும் சொன்னா போதும். அந்த தேர்ட் லெவல் என்னங்கிறத அதுக்கப்புறம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் லெவல் நம்மளை நம்பி ஆரம்பிச்சோம். ரெண்டாவது ஒரு 2-3 பேரை வச்சு ஒரு சின்னதா ஒரு அணி, ஒரு டீமை ஃபார்ம் பண்ணோம். இந்த தேர்ட் லெவல் growth ஆகி போகும்போது அது நடந்திருக்கும். அது இப்போ உங்க ஆஃபீஸ் போறீங்க, உங்க ஷட்டர் திறக்க முடியாம, there's some problem in the mic. ஷட்டரை திறக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் நம்மளோட ஆஃபீஸ் பாய். நீங்க போய் திறந்துட முடியுமா முடியாதா? எஸ் ஆர் நோ? ரைட். ரெண்டாவது கேள்வி, நீங்க ஆபீஸ்ல உட்கார்ந்துருக்கீங்க, ஒரு கூலி பிரச்சனை, சூப்பர்வைசர் கூலியோட சண்டை போட்டுட்டு இருக்கிறார். அந்த பிரச்சனையை உங்களால் தீர்க்க முடியுமா முடியாதா? எஸ் ஆர் நோ? எஸ். மூணாவது கேள்வி, ஒரு கஸ்டமர் உள்ள வராங்க, கடைக்குள்ள வந்த ஸ்பீட்ல வெளியில போறாங்க. அவங்களை கூப்பிட்டு ஏன் வெளியில போறீங்கன்னு கேட்கும்போது, நான் கேட்ட பொருள் இருக்கு, ஆனா நான் கேட்ட பிராண்ட் இல்லைங்கிறாங்க. பொருள் இருக்கு, பிராண்ட் இல்லைங்கிறாங்க. நம்ம கிட்ட ஆனா அந்த பிராண்ட் இல்ல, ஆனா அந்த பொருள் இருக்கு. அந்த கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணி இந்த பிராண்ட் நல்ல பிராண்ட் தான் புரிய வச்சு அவங்கள வாங்க வைக்க முடியுமா முடியாதா? முடியும். எஸ் ஆர் நோ? எஸ். நீங்க ஆபீஸ்ல உட்கார்ந்துருக்கீங்க, அக்கௌண்டன்ட் இருந்து ஒரு போன் வருது, எங்க இருந்து? பேங்க்ல இருந்து. மேனேஜர் இந்த மாதிரி நம்ம லோன் அப்ரூவ் பண்ணிட்டார் சார், பட் அவர் ஒரு டவுட் கேட்கிறாரு, நமக்கு அந்த டவுட்டுக்கு பதில் சொல்ல முடியல, நீங்க கொஞ்சம் சொல்லிடுறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. மேனேஜர், சார் லோன் எல்லாம் பக்காவா ரெடியா இருக்கு, பட் இந்த கிளாரிபிகேஷன் மட்டும் வேணும்னு ஒரு கிளாரிபிகேஷன் கேட்கிறாரு. அந்த கிளாரிபிகேஷன் நம்மளால கொடுத்து மேனேஜரை புரிய வைக்க முடியுமா முடியாதா? எஸ். தேங்க்யூ வெரி மச். ஒரு 4-5 கேள்வி கேட்டேன், எல்லாத்துக்கும் எஸ் சொன்னீங்க. எஸ் ஆர் நோ? நோ, எனக்கு கேட்கல. எஸ் ஆர் நோ? அப்போ எல்லா வேலையும் நீங்க செய்யறீங்கன்னா நீங்க என்ன ஸ்பைடர்மேனா? சூப்பர்வைசரை நீங்க தான் செஞ்சீங்க, ஷட்டரையும் நீங்க தான் திறந்தீங்க, கூலி பிரச்சனையை நீங்க தான் தீர்த்தீங்க, அக்கௌண்டன்ட் ஒர்க்கை நீங்க தான் செஞ்சீங்க. நீங்க மேனேஜரா ஓனரா? ஹலோ,
ஹலோ, ஹாய் தான் நான் கேட்டேன். ஹலோ, நீங்க மேனேஜரா இல்ல ஓனரா? மேனேஜர். மேனேஜரா ஒரு கம்பெனிக்கு இருக்கிறது கரெக்டா தப்பா? கரெக்டா தப்பா? இல்ல, ஐ ஹேவ் a loud answer. Yes or no? கரெக்ட்னா எஸ்ன்னு சொல்லுங்க, நோனா நோன்னு சொல்லுங்க. நோ. நான் சொல்றேன் கரெக்ட். ஏன்னா அது ஏன் கம்பெனி. ஒருத்தன் வேலை செய்யலைன்னா நான் தான் அதை செஞ்சு ஆகணும். The problem is, அந்த தேர்ட் ஸ்டேஜுக்கு பேரு we call it as a competent manager. என்னதுங்க? competent manager. ஒரு கம்பெனியோட growth எங்க ஆரம்பிச்சதுன்னா ஒரு இண்டிவிஜுவல்ல தான் ஆரம்பிச்சது. அந்த இண்டிவிஜுவல்ல இருந்து ஒரு சரியா ஒரு டீம் ஆரம்பிச்சது, ஒரு 4-5 பேர். அப்புறம் நம்ம ஒரு மேனேஜர் ஆனோம். The problem is, அந்த மேனேஜர் பொசிஷன்லயே நின்னுட்டோம். ஹலோ, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் மேனேஜ்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். So the moment you start managing your company, your growth stops. You get the point? Hello? The moment you start managing your company, your growth stops. அங்கதான் வளர்ச்சி நின்றுது. அப்ப அதுக்கு அடுத்தது என்ன செய்யணும்? அதுக்கு அடுத்தது என்ன செய்யணும்? நான் இப்போ கையில 5 விரல் தான் இருக்கு. இந்த 5ல தான் ஒரு நம்பர் காட்ட முடியும். எஸ் ஆர் நோ? அல்ல 6 நம்பர் காட்டலாம். இப்படி காட்டினா 0 சொல்லலாம். எஸ் ஆர் நோ? நான் எவ்வளவு நம்பர் வச்சிருக்கேன்? கரெக்ட் ஆன்சர் என்ன? தெரியாது. அக்ரி ஆர் நாட்? எஸ் ஆர் நோ? தெரியல, அதனால க்ரோ ஆகல, அவ்வளவுதான். Are you with me? எந்த ஒரு பிசினஸ் லேடிக்கும் பிசினஸ் மேனுக்கும் க்ரோ ஆக கூடாதுன்னா ஆசை இல்லை. Everybody wants to grow, but they don't know how to grow. Still better, Mike. Yes, everybody wants to grow, but they don't know how to grow. Hello? Are you with me? Yes, my dear friends. வழி தெரியல. அப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? அந்த வட்டத்திலே மாட்டிட்டு இருக்கோம். அந்த வட்டத்துல எவ்வளவு நாள் இருக்க முடியும்? போர் அடிக்கும். அப்போ எப்படி ஆன்சர் கொடுப்போம்னா, எனக்கு பதிலா நான் அங்கேயே இல்லைனாலும் அது நடக்கணும். எப்படி? நான் அங்கேயே இல்லைனாலும் அது நடக்கும். இது எப்படி கேட்டீங்கன்னா, நான் வீட்டுக்கே போக மாட்டேன், என் குடும்பம் நடக்கணும். ஹலோ, are you with me? That's a wrong answer. நான் அப்பாவா இருக்க மாட்டேன், என் குழந்தை வளரணும். That's a wrong answer. நான் குடும்பத்தை எல்லாம் பார்க்க மாட்டேன், நான் ஊர் சுத்திட்டு இருப்பேன், ஆனா குடும்பம் நடக்கணும். That's a wrong answer. See, family is important. Business is also a family. யார் அதோட காரணகர்த்தா? நீங்க தான். You created that business. இன்னைக்கு நான் முடியாதுன்னு சொன்னீங்கன்னா what does that mean? அப்போ நம்ம அந்த தேர்ட் லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போக முடியல. என்ன செய்யலாம்? How to grow? No idea. There is no way to grow. Hello? Are you with me? அப்போ நம்ம அந்த வட்டத்திலே சுத்திட்டு இருக்கும்போது யாராவது நம்மளை காப்பாத்திர மாட்டாங்களா? யாராவது இதை எடுத்து செஞ்சிட மாட்டாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மதியானம் மொபைல் ஆஃப் பண்ணி சாப்பிட முடியுமா? இல்ல சாப்பிடதான் முடியுதா? மொபைல் ஆஃப் பண்றது அப்புறம் இருக்கட்டும். Are you with me? Yes or no? இல்ல ஒரு சினிமால நிம்மதியா சினிமா பார்க்க முடியுதா? வீட்டுக்கு எதுக்கு போய் தூங்குறீங்க? ஏன்னா எல்லாரும் போயிட்டான், வேற வழி இல்லை. எல்லாரும் போயிட்டான். எல்லாரும் இருந்திருந்தா நம்மளும் இருந்திருப்போம். எஸ் ஆர் நோ? ஒரு காலத்துல 6 மணிக்கு இதே கடத்தெருவு க்ளோஸ் பண்ணது பெரியவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா தெரியும். 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. அது 7 ஆச்சு, 8 ஆச்சு, 9 ஆச்சு, 10 ஆச்சு. இப்ப எத்தனை மணிக்கு? 12 ஆச்சு. எஸ் ஆர் நோ? எஸ். சில 1 மணிக்கு பண்றான், 24 hours இருக்கிறான். ஹலோ, are you with me? My dear friends, that's not the way to grow the business. Business growth is not 24 hours working. Business growth க்கு அர்த்தமே வேற. அதுதான் நான் சொன்னீங்களா, if you run the business, you are a businessman. If you grow the business, you are a good business leader. Hello? Are you with me? Yes. So you have to grow the business. அப்போ ஒரு fundamental questionக்கு ஆன்சர் தெரியணும். The fundamental question என்னன்னு கேட்டீங்கன்னா, what is business? Can anybody give me the answer? Yes, sir. Numbers. Business means numbers. Anybody? வேற யாராவது? என்ன சார்? Value delivery. Okay. வேற யாராவது? What is business? Pride. Trust.
யார் சொன்னாங்க? இனோவேஷன், லீடர்ஷிப், ப்ராஃபிட், ஹாப்பினஸ். என்ன சார்? ரீச்சிங் பாயிண்ட். இல்ல வேற யாரோ ஒரு ஆன்சர் சொன்னாங்க. தேங்க்யூ வெரி மச். அவங்களுக்கு கை தட்டிடலாம் நல்லா. சார் ஒன்னே ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பிசினஸ் மீன்ஸ் சேல்ஸ். அவ்வளவுதான். எதுக்கு ஏசி ஷோரூம் போட்டிருக்கோம்? எதுக்கு போட்டிருக்கோம்? விற்கிறதுக்கு. எதுக்கு அமிதாப் பச்சன் பிராண்ட் அம்பாசிடர் போட்டிருக்கிறோம்? விற்கிறதுக்கு. எஸ் ஆர் நோ? ப்ராடக்ட்டுக்கு எதுக்கு பேக்கிங் பண்ணியிருக்கோம்? விற்கிறதுக்கு. ப்ராடக்ட் எதுக்கு இம்ப்ரூவ் பண்றோம்? நல்லா விற்கிறதுக்கு. ஹலோ, ஆர் யூ வித் மீ? சார் நான் வந்து பயங்கரமா பண்றேன் சார், ஆனா விற்க மாட்டேங்குது. வேஸ்ட். I have one of the best product in the world, but I cannot sell it. That's called dust. குப்பை. ஹலோ, இன்னொருத்தர் சொல்றான், சார் I have the worst product in the world, but I sell. He is a business leader. ஹலோ, சார் அவன் ஏமாத்துறான் சார். நீ விக்கலையே. நீ வித்திருந்தீங்கன்னா அவன் அங்க இருக்க மாட்டான்ல. ஹலோ, are you with me? நான் பொதுவா என் செமினார்ஸ்ல சொல்றது உண்டு, ஒருத்தன் உயிர் காக்கும் மருந்து அமிர்தம் வச்சிருக்கான், ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா போதும் 100 வருஷம் வாழ்ந்து செத்து போகலாம். ஆனா அவனுக்கு விற்க தெரியல. அவன் சொல்றான் அமிர்தம் அமிர்தம், விற்க முடியல. ஹலோ, are you with me? இன்னொருத்தன் சொல்றான், சார் டெய்லி 10 பாட்டில் விஷம் வைக்கிறேன் சார், 5 பேர் சாப்பிடுறான் சார், 4 பேர் சாப்பிடுறான். He is businessman. Are you with me? Are you all with me? That's called business. விஷமா அமிர்தமான் முக்கியம் இல்ல, விற்க தெரிஞ்சவன் தான் பிசினஸ் லீடர். ப்ராடக்ட் நல்லா செய்றவன் பேர் என்ன? மேனுஃபேக்சரர். மேனுஃபேக்சரர் இஸ் நாட் a businessman. சூப்பரா பேக்கிங் பண்ணுவான், இஸ் a designer, that's all. சார் நான் அருமையா ப்ராடக்ட் வச்சுக்கோங்க சார், என் ப்ராடக்ட்டுக்கு அவார்டு கிடைச்சிருக்கு, கை தட்டுறேன், அவ்வளவுதான் என்னால் பண்ண முடியும். But let me tell you my dear friends, what is business? Business means sales. அதுல பக்கத்துல இன்னொரு வேர்ட் போட்டிருக்கு, என்னது? புது புது ஆளை கண்டுபிடிச்சு விக்கிறதுக்கு பேர் தான் இன்னோவேஷன். புது புது கலர்ல விக்கிறதுக்கு பேர் தான் இன்னொரு விஷயம். ஹார்லிக்ஸ் மட்டும் விற்காது, மதர்ஸ் ஹார்லிக்ஸ் பேரை மாத்தி விக்கணும். ஹலோ, are you with me? இல்லைங்க அது விற்க மாட்டேங்குது, பேபி ஹார்லிக்ஸ் விங்க. are you with me? yes or no? சார் அது விற்க மாட்டேங்குது, அதுக்கு விமென்ஸ் ஹார்லிக்ஸ் விங்க. ஹலோ, are you with me? So please understand my dear friends, sir, please find new customers, new product, new place. புதுசா தேடி 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 விக்கிறதுக்கு பேரு தான் பிசினஸ். இன்னைக்கு ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, யார் யாருக்கு நடக்குது தெரியாது. இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து, என்ன ஸ்கோர் தெரியாது. மார்ச் மாசம் ஒரு மேட்ச் ஆரம்பிக்கும் பாருங்க, என்னது? ஐபிஎல். தெரியாதவனே இருக்க மாட்டான். ஹலோ, are you with me? Sir, we are the history of the cricket, sir. 5-day cricket தான் history. இருந்து போங்க, history bookல தான் எழுத முடியும். Are you with me? IPL ஓட total turnover, அந்த ஒரு 100 நாள் நடக்கிற IPL ஓட total turnover எவ்வளவு தெரியுமா? நார்வேயோட total budget. நார்வே என்னது? ஒரு country. Are you with me? Yes or no? Please understand my dear friends, they sell IPL more than any other cricket. Sales is called business. Sales is called growth. So to bring this sales, we have to learn how to bring growth. Sales எப்படி எல்லாம் improve பண்ணலாம் சொல்லுங்க please. Can I have some answers sir? Sales, marketing, okay, marketing பண்ணலாம். வேற? அட்வர்டைஸ்மெண்ட், அது ஓகே, சேம். மார்க்கெட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணா சேல் வருமா? இப்போ யார் யாரு, ஐ எம் சாரி சார், குவாலிட்டி பண்ணா சேல் வருமா? கியூரியாசிட்டி பண்ணா சேல் வருங்கிறாங்க. வேற? எஸ், ஐ எம் சாரி, கம்யூனிகேஷன் பண்ணா சேல் வருங்கிறாங்க. எஸ். வேல்யூ, டிமாண்ட், regular updation, I'm sorry sir, as per need. வேற? product demand create பண்ணும். design. எல்லாருமே மேனுஃபேக்சரர் தான் பேசுறீங்க, யாருமே பிசினஸ் மேனா பேச மாட்டீங்க. என்ன சார்? find the problem. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ட்ரில் மிஷின் விற்கணும்னு வைங்களேன். ஹலோ,
Don't sell the drill machine, sell the hole. என்னது? Don't sell the drill machine. என்னது? Sell the hole. இதுல போட்ட எவ்வளவு தொலை ஆகும்னு தொலையை பத்தி பேசு. மெஷினை பத்தில எனக்கு பேசாத. ஹலோ, are you with me? Don't sell the drill machine, sell the hole. Friends, please understand, if you want to grow, I give you a simple strategy. How do you grow your business? I'm giving you 5P strategy. இது ஒரு strategy. நிறைய strategies இருக்கு. அதுல ஒரு strategy, very powerful strategy. உலக அளவுல இந்த strategy is being taken all time favorite strategy. எல்லா காலகட்டத்திலயும் எல்லா ப்ராடக்ட்டுக்கும் எல்லா பிசினஸுக்குமே இந்த strategy is very helpful. Hello. Right, sir. இதோட first P என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, I can tell you my dear friends, profits. If you want to grow, first decide what is the profit you want to earn ஒரு financial yearல. Hello. Are you with me? Yes. Yes, sir. ஒரு growth ஓட அளவுகோல், ஒரு growth ஓட அளவுகோல் பணத்தை வச்சா, இல்ல ப்ராடக்ட் சேல்ஸ் வச்சா, இல்ல எத்தனை பேர் நம்ம கம்பெனியில வேலை செய்யறாங்கிறது வச்சா? சேல்ஸ் வச்சு. ரைட். டர்ன் ஓவர் வச்சு. வெரி குட் சார். வேற? ஐம் சாரி, சேல்ஸ் வச்சு. குட். ப்ராஃபிட் வச்சு. யார் சார் சொன்னா? அதான் நம்மளே எழுதிட்டோம் இல்லையா? யூஆர் ரைட். தேங்க்யூ வெரி மச். ஐம் சாரி, குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் வச்சு. வேற? ஒரு ஆர்கனைசேஷனோட growth எதை வச்சு அளக்கப்படும்? ஹலோ, மார்க்கெட் ஷேரை வச்சு. வெரி குட். பீப்புளை வச்சு. நியூ பிரான்ச்சஸ் வச்சு. இப்போ அடுத்த கேள்வி கேட்கிறேன். நீங்க உங்க பிசினஸ் அளந்து பார்த்தது உண்டா? அளந்து பார்த்தது உண்டா? ஹலோ, அளந்து பார்த்தது உண்டா? இல்ல. அப்ப அந்த பிசினஸ் வளராது. அளக்கலைன்னா வளராது. நான் இங்க ஒரு 3 பாயிண்ட் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. If you don't measure your business, you don't manage your business. If you don't manage your business, you don't improve your business. Measure, Muruganandam sir, manage and improve. In the 3 word. Measure, manage, improve. Measure பண்ணலைனா manage பண்ண முடியாது. Manage பண்ணலைனா improve பண்ண முடியாது. Hello. Are you with me? Yes. எவ்வளவு கடன் இருக்கு? கடன் இருக்குன்னு தெரியும். எவ்வளவு இருக்கு? உங்க நோட் புக்ல எழுதுங்க பார்க்கலாம். எனக்கு சொல்ல வேண்டாம், எழுதுங்க பார்க்கலாம். துல்லியமா எழுதுனவங்களுக்கு அந்த கடன் தீந்துரும். ஹலோ ஹலோ. மெஷர், கடன் அளந்து எழுதுறோம். 1,40,00,000 ரூபாய் எனக்கு கடன் இருக்கு அப்படின்னா, அதை அளந்து 1,40,00,000 நீ எழுதி அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுனா, 1,41,00,000 ஆகாம பார்த்துட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. Are you with me? Yes or no? அதுக்கப்புறம் அந்த 1,40,00,000 30 ஆக்குறது எப்படி, 20 ஆக்குறது எப்படி, 10 ஆக்குறது எப்படி, 0 ஆக்குறது எப்படி? That's called improve. Are you with me? உங்க கடன் அளந்திருக்கீங்களா? இல்ல. சரி, அது விட்டுருங்க. How many customers you have? Anybody? Exactly the number. 284 customers. And the 284 customers in our exact number சொல்றாரு இல்லையா? ஹலோ, are you with me sir? இந்த மாதிரி எல்லாரும் சொல்ல முடியுமா? மெஷர் பண்ணல. 750 customers ன்னு அவர் சொல்றாரு. எக்ஸாக்ட் நம்பர் கஸ்டமர் தெரிஞ்சா மட்டும்தான் கஸ்டமரை grow பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கஸ்டமரை மெஷர் பண்ணும். அந்த கஸ்டமரை நம்மளை விட்டு போகாம மேனேஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுல இருந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஹலோ, are you with me? Measure, manage, improve. What is your profit last year? Percentageல, வேல்யூல சொல்ல வேண்டாம், பர்சன்டேஜ்ல. 10%, 8%, 20%, 30%, யாராவது? 10%. Exactly, you know, 10%. Gross or net sir? Net profit 10%. அப்போ லாஸ்ட் இயர் என்ன ப்ராஃபிட் மெஷர் பண்ணாதான் இந்த வருஷத்துக்கு கோல் செட் பண்ண முடியும். 2023-24 முடிய போகுது. அப்ப 2023-24
டோட்டல் பிசினஸ் எவ்வளோ, அதுல இன்கம் எவ்வளோ, இதெல்லாம் எழுதிக்கோங்க. கண்டிப்பா ஞாபகம் இருக்கு. டோட்டல் பிசினஸ் எவ்வளோ, வீட்டுல போய் நாளைக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் பண்ணிருங்க. அதுல டோட்டல் இன்கம் எவ்வளோ, அதுல டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ. இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் கிராஸ் இல்லையா? ஹலோ, ஆர் யூ வித் மீ? இந்த நம்பரை மெஷர் பண்ணுங்க. இந்த நம்பரை மெஷர் பண்ணிருங்க. இத மெஷர் பண்ணிட்டு ஒரு நல்ல growth அப்படின்னா அதுல இருந்து ஒரு 30%. ஹலோ, ஆர் யூ வித் மீ? எஸ் ஆர் நோ? Anything above 20% is a good growth. Anything above 20% is a good growth. And 30% is the best growth. Hello? Are you all with me? Yes or no? அப்ப லாஸ்ட் இயர், அதாவது 2023-24 31st மார்ச் தான் நம்ம கணக்கு பார்ப்போம். எஸ் ஆர் நோ? ஃபர்ஸ்ட் குவார்டர்ல எவ்வளவு பிசினஸ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் குவார்டருக்கு என்ன பேரு? ஏஎம்ஜே அப்படின்னா என்னது? ஏப்ரல், மே, ஜூன். செகண்ட் குவார்டருக்கு என்ன பேரு? ஜே, ஜாஸ். இதெல்லாம் பிசினஸ் வேர்ட்ஸ், இதெல்லாம் நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் குவார்டர்ல எவ்வளவு பிசினஸ் பண்ணீங்க தெரியல. செகண்ட் குவார்டர்ல சார் அதெல்லாம் இன்ஃபோசிஸுக்கும் டாடாக்கும் தான் சார் சம்பந்தம், எனக்கு சம்பந்தம். நோ, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். பெட்டி கடை வச்சவன் அளந்து பார்த்தானா ஜெயிச்சிருவான். மாசம் மாசம் அளந்து பார்க்கணும், வார வாரம் அளந்து பார்க்கணும், டெய்லி அளந்து பார்க்கணும், ஒவ்வொரு குவார்டர் அளந்து பார்க்கணும். ஹலோ, ஆர் யூ வித் மீ? எஸ் ஆர் நோ? வெயிட் கம்மி பண்றதுக்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? டெய்லி மெஷின்ல ஏறி நிக்கிறதா. டெய்லி நின்னு பாருங்க. ஒரு நாள் உங்களை பார்த்தே உங்களுக்கு கேவலமா இருக்கும். அதனாலதான் நான் மெஷின்ல ஏறி நிக்கிறது இல்லை. ஆர் யூ வித் மீ? ஹலோ, ஆர் யூ வித் மீ? எஸ் ஆர் நோ? டெய்லி யூ ஹேவ் டு மெஷர் இட். டெய்லி, வீக்லி, மந்த்லி, குவார்டர்லி மெஷர் பண்ணும். எப்படி? இன்கம் எவ்வளவு, எக்ஸ்பெண்டிச்சர் வரும், இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் மெஷர் பண்ணுங்க, போதும். ஹலோ, ஆர் யூ வித் மீ? எஸ் ஆர் நோ? ரைட் சார். ஒரு இத மெஷர் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா ஐ வில் டெல் யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2024-25க்கான growth என்னங்கிறத நம்ம தீர்மானம். எவ்வளவு % grow ஆகலாம்? அப்போ உங்களோட ஃப்ரெஷ் நோட் புக்ல ஒரு பேஜ் எடுத்துக்கோங்க. நான் சொல்றது அப்படியே செஞ்சிருக்கு. ஏன்னா இன்னையெல்லாம் நம்ம போய் இதை எழுதிக்கோங்க. இம்ப்ளிமெண்ட், உங்க கம்பெனி பேர் எழுதிக்கோங்க, இன்னைக்கு தேதி எழுதிக்கோங்க, உங்க கம்பெனி பேர் எழுதிக்கோங்க. சரிங்களா? 4-5 கம்பெனி இருந்தா ஏதோ ஒரு கம்பெனி பேர் எழுதிக்கோங்க. சரிங்களா? எழுதிட்டு அந்த கம்பெனியில 2024-25 ப்ராஃபிட்னு எழுதுங்க. அதான் அடுத்த ஃபினான்ஷியல் இயருக்கு நான் பேசிட்டு இருக்கேன். 24-25ஓட ப்ராஃபிட் 20% வச்சுக்கலாம். எவ்வளவு? அது உங்க இஷ்டம், எவ்வளவு வேணாலும் எழுதிக்கோங்க. 10%, 20%, 30%, எவ்வளவு வேணுமோ அது உங்க சாய்ஸ். எவ்வளவு % வரைக்கும் grow ஆகலாம்? 20, 30. Adani grows with 130 to 150% every year. Hello, are you with me? 130 to 150% every year. So உங்களோட இஷ்டம் அது. சரிங்களா? It's based on your capacity. நம்ம எவ்வளவுன்னு எழுதிக்கலாம். ஒரு 10% growth, 20% growth. இதை தீர்மானம் பண்ணிட்டோம் இன்னைக்கு. எஸ் ஆர் நோ? இப்ப திருப்பி அதை பாருங்க, அந்த நம்பரை. அதை என்னை பார்க்க வேண்டாம், அந்த நம்பரை பாருங்க. 10%, 20% எழுதி இருக்கு இல்லையா? என்னை பார்க்க வேண்டாம், அந்த நம்பரை மட்டும் பாருங்க. நான் சொல்றதை மட்டும் பார்த்துட்டு அந்த நம்பரை பார்த்துக்கிட்டே நான் சொல்றதை அப்படியே ஃபீல் பண்ணுங்க. இது நடக்குமா நடக்காதான்னு மனசு உடனே சொல்லுது. நடக்கும்னு சொன்னா அதை விட்டுருங்க, டிக் பண்ணிருங்க. நடக்காதுன்னு சொன்னீங்கன்னா நம்பர் என்னன்னு கேளுங்க உங்களவே. என்ன நம்பர் வருதோ அதை எழுதிக்கோங்க. ஆர் யூ வித் மீ? ஆர் யூ ஆல் டன்? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இதை டிசைட் பண்ணியாச்சு. அப்போ இந்த ப்ராஃபிட்டை 2024-25க்கு வரணும்னா you should set a target for your product. Hello, number 2 போட்டு product ன்னு எழுதிக்கோங்க. number 2 போட்டு product ன்னு எழுதிக்கோங்க. 2023-24, அதாவது கரண்ட் ஃபினான்ஷியல் இயர்ல எத்தனை ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க எழுதிக்கோங்க. 23-24 எத்தனை ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க? எத்தனை விதமான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுங்க? எஸ், you are a domestic architect or a structural architect or a industrial architect or you are an interior architect or you are a consultant or you are putting only drawing or you give it as a package.
இதெல்லாம் வெர்டிகல்ஸ் இல்லையா? அதுல எத்தனை வெர்டிகல்ஸ் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க அதை எழுதிருங்க. 2 வெர்டிகல் பண்ற, 3 வெர்டிகல் பண்ற. Are you with me? மேடம் என்ன பிசினஸ் பண்றீங்க? இப்போ நீங்க சிபிஎஸ்சியா ஐசிஎஸ்சியா சமச்சீரா ஓபன் ஸ்கூல் நடத்துறீங்க. அதுல என்னென்ன கோர்ஸ் நடத்திட்டு இருக்கீங்க? அது எத்தனை ஆக்டிவிட்டிஸ் வச்சிருக்கீங்க? அப்ப 25 நம்பர் எழுதிக்கோ. இப்போ are you with me? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் எடுத்துட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், தம்பி என்ன பிசினஸ் பண்றீங்க? உட்கார்ந்து சொல்லுங்க. ஐடில எத்தனை விதமான பிசினஸ் பண்றீங்க? என்னென்ன? கிராஃபிக் டிசைன், வெப் டெவலப்மெண்ட், ஆப் டெவலப்மெண்ட், ஹேக்கிங். அப்ப 5 எழுதிக்கோங்க. ஆன்டி பைரசி. Are you with me சார்? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். 5 ப்ராடக்ட் அவர் வச்சிருக்கிறார். மேடம் 25 ஆக்டிவிட்டிஸ் வச்சிருக்காங்க. சார் வந்து 3 ஆர்கிடெக்ட் சர்வீஸ் பண்றாரு. Are you with me? ஹலோ, எஸ் ஆர் நோ? இப்போ அது கீழே நம்பர் எழுதிக்கோங்க. 2024-25 எழுதிக்கோங்க. புது ஃபினான்ஷியல் இயர் 2024-25 எழுதிட்டீங்களா? இதுல மேடம் 25ல இருந்து எவ்வளவு சேர்த்துனா இந்த 20% ப்ராஃபிட் வரும். முன்னால ப்ராஃபிட் ஒரு நம்பர் போட்டிருக்கோம்ல மேடம், 20% எவ்வளவு போட்டிருக்கீங்க? 100%. அந்த 100% வேணும்னா ப்ராடக்ட்ல நீ எத்தனை ஆட் பண்ணணும்? இருக்கிற ப்ராடக்ட் போதுமா இல்ல இந்த ப்ராடக்ட்ல ஏதாவது அடிஷன் தேவைப்படுதா? ஹலோ, அடிஷன் தேவைப்படுது. எத்தனை தேவைப்படுது? 3, 2, 4, 5? ஹலோ, are you with me சார்? எஸ் ஆர் நோ? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் சொல்றாரு, இப்போ மேடம் சொன்னாங்க ஆக்டிவிட்டிஸ் பண்றோம். ஒரு ஆக்டிவிட்டி சொல்லுங்க மேடம். செஸ். எந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செஸ் பண்றீங்க? 5 years onwards. எத்தனை கிளாஸ் வரைக்கும்? எந்த வயசு வரைக்கும் அவங்க செஸ்ஸுக்காக ஒரு ஆக்டிவிட்டி வச்சிருக்காங்க. ஹலோ, நான் இதே செஸ் அவங்க சொல்றாங்க சார் இனியெல்லாம் நம்ம செலவு பண்ண முடியாது சார், நம்ம கிட்ட இருக்கிற பட்ஜெட்டுக்கு இனியெல்லாம் ப்ராடக்ட் பண்ண முடியாது. செஸ் தான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். அவங்க இப்ப நான் என்ன சொல்றேன்னா ஒரு ப்ராடக்ட் அவங்களுக்கு தரேன் செஸ்ஸுக்காக. செஸ் ஃபார் விமன் டு கீப் யுவர் மைண்ட் அண்ட் பாடி ஆக்டிவ். 12 o'clock to 1 o'clock ஒரு கிளாஸ். ஹலோ, are you with me? செஸ் ஃபார் ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணலாம். Are you with me? Not to become champions, not to become champions, but to keep your mind fresh, active. இது ஒரு ப்ராடக்ட். இப்போ ப்ராடக்ட் கிடைச்சதா மேம்? கன்சல்டிங் ஃபீஸ் ஜிபே நம்பர் தரேன். ரைட்டுங்களா? ஹலோ, are you with me? எஸ் ஆர் நோ? அப்போ பணம் போட்டு தான் ஒரு ப்ராடக்ட் கொண்டு வரணும்னு இல்ல, இருக்கிற ப்ராடக்ட்டுக்கு புது கஸ்டமரை தேடலாம். ஹலோ, யூ அண்டர்ஸ்டாண்ட் நவ? இருக்கிற ப்ராடக்ட்டுக்கு அதோட யூசரை மாத்திக்கலாம், யூசரை மாத்திக்கலாம் ஆர் கஸ்டமரை மாத்திக்கலாம். Are you with me? Yes or no? So how many products is required to get that 30% profit? எவ்வளவு ப்ராடக்ட் தேவைப்படுது சார் நமக்கு? இருக்கிறதே போதுமா இல்ல ஏதாவது ஆட் பண்ணுமா? இருக்கிறதே போதும். அவர் சொல்றாரு இருக்கிறதே போதும். நத்திங் ராங். இருக்கிறதே போதும்னு கூட எழுதிக்கலாம். நத்திங் ராங். Are you with me? Yes or no sir? Are you clear? Hello, are you all clear? Yes sir. Now இந்த ப்ராஃபிட்டை ஜெயிக்கணும்னா, இந்த ப்ராஃபிட்டை எடுக்கணும்னா, 3வது பி, இருக்கிற ஆள் போதுமா இல்ல நீ ஆட்கள் எடுக்கணுமா? எடுக்கணும். எத்தனை பேர்த்த எடுக்கணும்? இருக்கிறவங்களே எடுத்துடணும். இது நல்லா இருக்கு. இருக்கிறவங்களே எடுத்துடணும். அவர் என்ன சொல்றாரு? இருக்கிறவங்களே நம்ம வீட்டுக்கு அனுப்பணும். ஹலோ, இட்ஸ் நாட் த ப்ராப்ளம் ஆஃப் அ பர்சன், இட்ஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் அ ரெக்ரூட்மெண்ட். Are you with me? நம்ம கிட்ட வேலை செய்யறவன்ட்ட பிரச்சனை இல்லை, தப்பான ஆளை வேலை எடுத்ததுதான் பிரச்சனை. It's not him. I am the problem. I am the boss. I made a mistake in recruiting a wrong person. Hello, மீன் ரெக்ரூட் பண்ணிட்டு உயரப்பற அப்படின்னு சொல்றோம். Not possible. Are you with me? நீங்க எடுக்கும் போதே பறவையை ரெக்ரூட் பண்ணியிருந்தா உயரப்பறன்னு சொல்லலாம். ஹலோ, அப்ப the problem is not with the person, the problem is we don't know how to recruit. Many times we say employees சரியில்லை. ஹலோ, no, employees are not, அவன் பேட் எல்லாம் இல்லை, சரியான ஆள நம்ம பிரியாணி மாஸ்டர் எடுத்துட்டு நம்ம ஹலோ பாருங்க, இதுக்கு மட்டும் டக்குன்னு எல்லாரும் ஈரோட்ல ஆன்சர் கொடுக்குறீங்க. ரைட்? ஹலோ, are you with me? So பரோட்டா வேணும்னா பரோட்டா மாஸ்டர் தான் வேணும்.
Hello, are you all with me? Yes sir. So please understand, so இந்த 20-30% ப்ராஃபிட் வேணும்னா இந்த 20-30%ல எத்தனை ஆட்களை எடுக்கணும், எத்தனை ஆட்களை குறைக்கணும் அவர் சொன்ன மாதிரி. ஆனா எடுக்கிற பத்தி நம்ம பேசுறோம். 2 ஆள் தேவைப்படுதா இல்ல ஆள் வேண்டாமா? டிசைட் பண்ணிருங்க, இன்னைக்கே டிசைட் பண்ணிருங்க. ரைட், அதுல என்னன்னா வேரியஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அக்கவுண்ட்ஸ்ல ஆள் வேணுமா, இல்ல சேல்ஸ்ல ஆள் வேணுமா, இல்ல மார்க்கெட்டிங்ல ஆள் வேணுமா? ஹலோ, யாரெல்லாம் ஹெச்ஆர் வச்சிருக்கீங்க கம்பெனிக்கு? 1-2 பேர் தான் வச்சிருக்காங்க, 3 பேர் வச்சிருக்காங்க. தேங்க்யூ வெரி மச். அதாவது துணி தைக்கணும், யார்கிட்ட கொடுக்கணும்? ஆமா, நம்மளே தைச்சுக்கிறோம். அது எப்படி வரும்? ஹலோ, ஆர் யூ ஆல் வித் மீ? எஸ் ஆர் நோ? ஆள் எடுக்கணும், யார்கிட்ட கொடுக்கணும்? ஹெச்ஆர்கிட்ட தான் கொடுக்கணும். ஒரு 15,000 ரூபாய்க்கு ஹெச்ஆர் எடுத்து பாருங்க, உங்களோட 150 பிரச்சனை தீர்ந்து. ஐ எம் வெரி ஷுர். சம்பளம் போடுற பிரச்சனை தீந்துரும், ஐடி ஆன் டைமுக்கு ஒருத்தன் வரானா வரலையான்னு பிரச்சனை தீந்துரும், எவன் நல்லா வேலை செய்யறான் வேலை செய்யலாங்கிற பிரச்சனை தீந்துரும், நல்லா வேலை செஞ்சவன வச்சுக்கலாமா வேணாமான்னு பிரச்சனை, எவனுக்கு போனஸ் போடலாம் வேணாங்கிற பிரச்சனை தீந்துரும். ஹலோ, ஆர் யூ வித் மீ? எஸ் ஆர் நோ? எஸ். அதாவது ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு மெனக்கெட்டு இருக்கிறோம். ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு அதுக்கு ஐஎஸ்ஓ வாங்கியிருக்கோம், அதுக்கு குவாலிட்டி சர்டிபிகேட் வாங்கியிருக்கோம். அந்த பேக்கிங்க்கு அந்த கலர் காம்பினேஷன் இருக்கு இல்லையா, எத்தனை தடவை பார்த்தோம் நமக்கே தெரியல. 50 தடவை மாத்தி இதை அதையோட போடு, அதை இதையோட போடு, இதை அதையோட போடு. ஹலோ, ஆர் யூ வித் மீ? இதெல்லாம் செஞ்சு இதுக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடர் அமிதாப் பச்சனை போய் 1 வருஷமா வெயிட் பண்ணி அவரையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஹலோ, ஆனா விற்கிறதுக்கு 8வது படிச்ச டீ கடையில ஒரு பையன் மாப்பிள்ள 2 பேர்த்த அனுப்புன்னு அனுப்பிச்சு அவனை கிட்ட கையில கொடுத்து விற்க சொல்றோம். விற்காது. Are you understanding where is the problem? Yes or no? குப்பையை வச்சுக்கிட்டு விற்கிறதுக்கு சரியான ஆளை வச்சிருந்தா அவன் தங்கமா வித்து கொடுப்பான். Are you getting it? Yes. Everybody? Yes sir. So ஆள் எங்க வேணும்? சேல்ஸ்லயா, மார்க்கெட்டிங்லயா, அக்கவுண்ட்ஸ்லயா, ஃபினான்ஸ்லயா? I don't know. You have to decide. ஆள் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு நம்பர் எழுதிக்கலாம், 3-4 எடுக்கிறது. அடுத்தது அந்த ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னா வெறும் ஈரோட்ல மட்டும் பிசினஸ் பண்ணா பத்தாது, எர்ணாகுளத்துலயும் பிசினஸ் பண்ணும். எஸ், கோயம்புத்தூர்லயும் பிசினஸ் பண்ணும், கிருஷ்ணகிரியிலையும் பிசினஸ் பண்ணும், ஹொசூர்லயும் பிசினஸ் பண்ணும், ஆம்பூர்லயும் பிசினஸ் பண்ணும். ஹலோ, ஆர் யூ வித் மீ சார்? அப்போ நம்மளோட விற்கக்கூடிய இடங்களே இன்க்ரீஸ் பண்ணும். எஸ் ஆர் நோ? யாரெல்லாம் கடை வச்சிருக்கீங்க, ரைட், அப்படி ரைட் ஹேண்ட தூக்குங்க, எல்லாம் ரைட் ஹேண்ட் தூக்குங்க. கடை வச்சிருக்கவங்க பூரா ரைட் ஹேண்ட் தூக்கலாம். அப்படியே ரைட் ஹேண்ட் இருக்கட்டும். சார் என்கிட்ட ஆன்லைன் ஸ்டோர் இருக்குன்னா லெஃப்ட் ஹேண்டையும் தூக்குங்க. பாருங்க, ஆள் கம்மியாயிடுச்சு. ரைட், ஹலோ, ஹேண்ட்ஸ் டவுன். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறதுலே பெரிய மார்க்கெட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆன்லைன் மார்க்கெட் தான். நம்ம ஆன்லைன்ல இல்லை, அப்ப நமக்கு பிசினஸ் இல்லை. போன வருஷம் ஜெஃப் பிசாஸ், யார் சார் ஜெஃப் பிசாஸ்? அவனோட ஒரு நிமிஷத்து இன்கம் 67 கோடி ரூபா. ஹலோ, கடை அவனது இல்லை, பொருள் அவனது இல்லை, ஆனா ஆன்லைன்ல 24 மணி நேரம் உலகம் பூரா விற்கிறான். Are you with me? Yes or no? Please understand, ஆன்லைன்லயும் ஸ்டோர் இருக்கணும், ஆஃப்லைன்லயும் ஸ்டோர் இருக்கணும். எது பெஸ்ட், ஆன்லைனா ஆஃப்லைனா? ரெண்டும் வச்சிருக்கணும், ஹைபிரிட். ஆனா இதுல ஒரு 30 கஸ்டமர் இருக்கான், அதுல ஒரு 70 கஸ்டமர் இருக்கான். நம்ம பிசினஸ் தானே பண்ணிட்டு இருக்கோம், எதுல வேணுமோ அதை கொடுத்துட வேண்டியதானே. ஹலோ, ஆர் யூ வித் மீ? எஸ், சிம்பிள் as that. சோ பிளேஸ் இன்க்ரீஸ் பண்ணும், வர்ச்சுவல்லி இருக்கிறோம், பிசிக்கல்லி இருக்கிறோம். Are you with me? Hello, are you with me? Yes or no? இப்போ ஈரோட்ல ஃப்ரெஷ் வெஜிடபிள் வாங்கினா எங்க போலாம்? ஒரு கடை பேரு வச்சிருக்கான். எப்படி 1500 வீடு எங்க இருக்கும் அங்க ஒரு பழமுதிர் இருக்கும் தமிழ்நாட்டுல, சிட்டியில. ஃபார்முலா என்னதுங்க? 1500 வீடு இருந்ததுன்னா தமிழ்நாடு சிட்டியில, டவுன்ல எங்கெல்லாம் 1500 வீடு இருக்கோ அங்க ஒரு பழமுதிர் இருக்கும். That's called increasing the place. Hello, clear sir? Yes or no? வெளியில போனோன்னு ஒரு விஷயத்தை தேடுறோம், அது கிடைக்கலன்னா எங்க கிடைக்கணும்?
அது எப்படி கிடைக்கணுங்கிறதுக்கு இந்த பிளேஸ் இன்க்ரீஸ் பண்ணும். அப்ப அந்த 20% 30% growth வேணா எத்தனை பிளேஸ்ல நம்மளுக்கு கொண்டு போகணும், அதை இப்பவே தீர்மானம் பண்ணணும். அறிவுமே இல்ல சார் வேண்டாம்னாலும் விட்டுறலாம். 5, you have to increase your partner. What is this partner? Business partner? Shareholders. Okay, வேற என்ன partners? Strategic partner. What is it? Strategic partner. என்கிட்ட லைசன்ஸ் இருக்கு, கொற்றவேல்ட்ட பொருள் இருக்கு, நானும் ஒரு பார்ட்னராய் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஹலோ, are you with me? This is called strategic partner. யாரெல்லாம் லோன், எல்லாருமே லோன் வாங்கியிருப்பீங்க. எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? உங்க பேங்கர் வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர், லோன் கொடுத்திருக்கிறார். Are you with me? எல்லாருமே ஒரு கொரியர் சர்வீஸுக்கு மாசமான பணம் கொடுப்பீங்க. எஸ் ஆர் நோ? அந்த கொரியர் சர்வீஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக் கொரியர் பார்ட்னர். ஒரு லாரி ஆபீஸ்ல மாசமான ஒரு பேமெண்ட் அனுப்புவீங்க. எஸ் ஆர் நோ? இல்ல வார வாரம் ஒரு பேமெண்ட் கொடுப்பீங்க. எஸ் ஆர் நோ? அப்ப அவங்க வந்து உங்களோட லாஜிஸ்டிக் பார்ட்னர். அவனுக்கு நீங்க பிசினஸ் கொடுத்தீங்க, அவன்கிட்ட இருந்து என்னைக்கா பிசினஸ் எடுத்திருக்கீங்களா? ஹலோ, வாய் ஏன் எடுக்கல? எவ்வளவு இடத்துல நீங்க பிசினஸ் கொடுக்குறீங்கன்னு பாருங்க. ஒரு லாரி ஆபீஸ் பிசினஸ் கொடுக்குறீங்க, கொரியர் ஆபீஸ் பிசினஸ் கொடுக்குறீங்க, ஒரு டீ கடைக்கு பிசினஸ் கொடுக்குறீங்க. எஸ் ஆர் நோ? வாரத்துக்கு ஒருக்கா தானே அந்த பில் செட் பண்றோம். இல்லாட்டி அன்னைக்கு சாயந்தரம் கடையை நம்ம க்ளோஸ் பண்ணும்போது தானே பில் செட் பண்றோம். எஸ் ஆர் நோ? டீ கடைக்கு டெய்லி எவ்வளவு பில் கொடுக்குறோம் சார்? ஒரு அப்ராக்சிமேட்லி 1000 ரூபாய் டெய்லி பில் கொடுக்குறோம். அப்போ 30 நாளைக்கு என்னாச்சு? 30,000 ரூபாய். ஒரு நாளை கம்மி பண்ணிக்கலாம், சண்டே இல்லைன்னா கூட ஒரு 25,000 ரூபாங்கிறது மாசமானா அந்த டீ கடைக்கு பிசினஸ் கொடுக்குறோம். எஸ் ஆர் நோ? அந்த டீ கடைக்கு வருஷத்துக்கு ஒருக்கா போனஸ் வேற கொடுக்குறோம். அந்த பையன் வந்து நிப்பா. எஸ் ஆர் நோ? இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங்னா, நான் கஸ்டமரு, அவன் தான் எனக்கு போனஸ் கொடுக்கணும். Am I right or wrong? Do I make sense? Yes. ஆனா அவன் நம்ம கிட்ட போனஸ் வாங்கிட்டு போயிட்டு இருக்கான். Why? You didn't understand the meaning of a partner. That's a problem. A partner na who gives, who takes. Hello? Life partner, business partner. Hello? Are you with me? ஒரு பேங்கர் இஸ் a good partner. அவன் எனக்கு பணம் கொடுத்திருக்கான், நான் வட்டி முதலமா அவனுக்கு திருப்பி கொடுக்க. That's good. That's good. இந்த பேங்கர் இல்லாம மீதி எல்லாரும் எடுத்து பாருங்க, நம்ம வெறுமனே கொடுத்துட்டே தான் இருக்கோம். அவன்கிட்ட இருந்து ஒரு நாள் கூட நமக்கு ஒரு பெனிஃபிட் வந்ததில்லை. ஹலோ, ஒரு நாள் கூட அந்த கொரியர் ஆபீஸ்காரன் வந்து, அண்ணா ஒரு புது கஸ்டமரு இந்த மாதிரி நம்ம பொருளை பத்தி பேசிட்டு இருந்தாங்க, உங்க கடைக்கு கூட்டு வந்தேன்னு எவனாவது விட்டுட்டு போயிருக்கானா? சொல்லுங்க. ஹலோ, are you with me? Yes or no? So you are having a problem with the partner. Are you with me? Somewhere you have to give, somewhere you have to take. Are you with me? அந்த ஏரியாவே வீக்கா இருக்கு. டீ கடைக்கு மட்டும் 25,000 ரூபாய். டீ கடைக்கு மட்டும் 25,000 ரூபாய். லாரி ஆபீஸ்க்கு எவ்வளவு சார் கொடுப்போம் வாரமான? மாசத்துல 2 லட்சம் ரூபாய் லாரி ஆபீஸ் கொடுக்கிறார். ஹலோ, ஒரு நாள் கூட அவனால் நமக்கு நிம்மதி இல்லை, போய் சேருவானான்னு தெரியல. அவர் மிட் நைட்ல தூங்குறதே இல்லைங்கிறாரு. ஹலோ, are you with me? I met one guy, என்னோட ஜேசி ஃப்ரெண்ட் ஹர்ஷ் ஜுன்ஜுன்வாலான்னு ஒருத்தர் கவுஹாட்டியில முந்தானேத் பார்த்தேன். அவன் ஷிலாங்ல இருந்தான், நான் நேற்று கவுஹாட்டியில இருந்தேன், முந்தானேத் ஷிலாங்ல இருந்தேன். ஷிலாங்ல என்னை பார்க்க வந்துட்டு அவன் கவுஹாட்டி போயிட்டேன் சார் அப்படின்னா. கவுஹாட்டியில என்னை ஏர்போர்ட்ல வந்து பார்த்துட்டு அவன் சொல்றான், ஏன்டா இவ்வளவு அவசரமா கவுஹாட்டி வந்தேன்னா சார் சரக்கு. அவன் வந்து நோட் புக்கு பிசினஸ் பண்றான், இஸ் அ மேனுஃபேக்சரர். ஒரு லாரி நிறைய 17 லட்சத்துக்கு நோட் புக் அனுப்பிச்சதை அவனை வித்துட்டான். டிரைவர், நல்ல டிரைவருங்க இல்லையா? 17 லட்சம் நோட் புக்க எங்கேயோ கொண்டு போய் வித்துட்டு போயிட்டு அவன் போலீஸ் ஸ்டேஷன்லயும் சரண்டர் ஆயிட்டான். சரண்டர் ஆயிட்டேன்னு சொன்னா வித்துட்டேன் சார் செலவாயிருச்சுக்கிறான். போலீஸ்கார என்னதான் பண்ணுவான்? ஹலோ, are you with me? அது மாதிரி லாரி ஆபீஸுக்கு 2 லட்சம் ரூபாய் மாசமான பில் கொடுக்கிறாரு. என்னைக்காவது நம்மள ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் பில் வாங்கியிருக்காங்களா? இறக்கணும்னு நைட்டு 12 மணி ஆனாலும்
ஜிபே பண்ணி தான் ஆகணும். ஹலோ, அவனால என்னைக்காவது நமக்கு பிசினஸ் வந்திருக்கா? நோ. ஐ வாண்ட் டு டெல் யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்ட்னர்னால பிசினஸ் வேணும்னா யூ ஹேவ் டு பிகம் a JC. You have to use JCOM. Hello, are you with me? நீங்க டீ கடை வச்சுக்கோங்க, நான் வந்து மளிகை கடை வச்சுக்கிறேன். நான் டீ தூள் உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன், நீங்க என்கிட்ட டீ வாங்கிக்கோங்க. ஹலோ, are you with me sir? Are you all with me? This is called growth. நீங்க உட்கார்ந்து ஒரு கணக்கு போட்டு பாருங்க, உங்க எக்ஸ்பெண்டிச்சர்ல கொடுத்தது தான் ஜாஸ்தியா இருக்கு, வந்தது ஒரே ஒரு வழி, கொடுத்தது 30 வழியில கொடுத்துருப்பீங்க. Are you with me? Are you agreeing? Yes or no sir? அப்போ இந்த ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணணும்னா, இந்த 30% ப்ராஃபிட் 2023-24 இன்க்ரீஸ் பண்ணணும்னா ப்ராஃபிட்ல வேலை செய்யாதீங்க. ப்ராடக்ட்டுக்கு ஒரு நம்பர் எழுதியிருக்கீங்களா, அதை ஆட் பண்ணுங்க 2, அதை அச்சீவ் பண்ணுங்க. பீப்புளுக்கு ஒரு நம்பர் எழுதிருக்கீங்களா, ஒரு 3 ஆள் எடுக்கணும்னு, அவனை எடுத்துருங்க. பிளேஸுக்கு ஒரு நம்பர் எழுதிருக்கீங்களா, சார் ஈரோடு 10 சார் ஹொசூர்ல ஒரு பிரான்ச் ஆரம்பிங்க, அதை ஆரம்பிங்க. 5 பார்ட்னரை இன்க்ரீஸ் பண்ணுங்க. 5, 4, 3, 2 நடந்துருச்சுன்னா 1 is guaranteed. That's called growth. That's called growth. And JC Chamber of Commerce gives you growth. JCOM என்ன? அந்த பார்ட்னர்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் இந்த JCOM. You all with me? Hello, are you with me? Yes or no sir? So what is JCOM அப்படின்னு கேட்டீங்கன்னா, it's a JCI ஓட ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ப்ரோக்ராம் to make business growth-க்காக மட்டும்தான். To give business growth. ஒரு business growth-க்காக ஒரு பிளாட்ஃபார்ம் தான் JCOM. ஹலோ, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் இந்த இடத்துல சொல்றேன். ஒரு இந்தியாஸ் பெஸ்ட் பிராண்ட் அம்பாசிடர் ஒரு பிராண்டை வந்து ரெக்கமெண்ட் பண்றாரு. இந்தியாஸ் பெஸ்ட் பிராண்ட் அம்பாசிடர் இன்னைக்கு ஆஸ் ஆன் டேட் யாருன்னு கேட்டீங்கன்னா அமிதாப் பச்சன் தான். பாலிவுட் ஸ்டார் அமிதாப் பச்சன். அவர் ஸ்போர்ட்ஸ் பிராண்ட் அம்பாசிடர் இன்னைக்கு இந்தியாஸ் பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் அம்பாசிடர் யாருங்க? நோ, MSD. Who is it? MSD. MSD ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வர்றாரு. ஹலோ, are you with me? MSD ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வர்றாரு. அமிதாப் பச்சன் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வர்றாரு. நம்மளோட நண்பன் ஒரு பொருளை ரெக்கமெண்ட் பண்றான். எதை வாங்குவோம்? மாப்பிள்ள நான் யூஸ் பண்ணேன்டா நல்லா இருக்குங்கிறான். எதை வாங்குவோம்? நண்பன் சொன்னதான் வாங்குவோம். ஹலோ, are you with me? Yes or no? நீங்க வந்து CBI ஆபீசரா இருப்பீங்க, ரைட்டுங்களா? CBI சீனியர் ஆபீசரு, உங்க பையனுக்கு பொண்ணு பாக்குறீங்க. பொண்ணெல்லாம் பார்த்தா ஹாரோஸ்கோப் 10-10க்கு செட் ஆயிருச்சு. CBI என்கொயரி வச்சு பார்க்கும்போது பர்ஃபெக்ட் ஃபேமிலி, நோ கிரிமினல் ரெக்கார்ட்ஸ், நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபேமிலி. ஹலோ, பொண்ணு பார்க்கறதுக்காக அந்த ஊருக்கு வரீங்க. ஊருக்கு வந்தோன்னா ஒரு பழைய ஃப்ரெண்டை பார்க்குறீங்க. மாப்பிள்ளை என்ன இந்த பக்கம்? அட நம்ம இந்த ஊர் தான்டா மாப்பிள்ளை அப்படிங்கிறான். எங்க இந்த பக்கம்? பையனுக்கு பொண்ணு பார்க்க போறேன். எந்த வீட்டுக்கு? அந்த வீடு. அட அந்த வீடா? ஹலோ, நான் ஒண்ணு தப்பா சொல்லல. Are you with me? இவன் போவானா மாட்டானா? CBI டைரக்டருங்க அவன். ரெக்கார்ட்ஸ் ஆர் சப்போர்ட்டிங். ஹலோ, this is called reference. This is called power of reference. Opinion makers. Reference is very powerful. 43% of the business in the whole world happens because of one word called reference. Hello, are you with me? Yes. What is JCOM? JCOM is a referral network. Are you with me? ஒரு 10 பிசினஸ்மேன் ஒரு இடத்துல கூடி, நான் உங்ககிட்ட பிசினஸ் பண்றேன், நீ என்கிட்ட பிசினஸ் பண்ணு, உனக்கு ஏதாவது வேணா சொல்லி ஏன் நெட்வொர்க் மூலமா உனக்கு ரெஃபரன்ஸ் தரேன். ஹலோ, are you with me sir? Yes or no? இதுவும் ஒரு growth opportunity. ஹலோ, யாரெல்லாம் வந்து இந்த ஹைதராபாத்ல ஒரு ஸ்வீட் இருக்கு, அதுலயும் பாத்தீங்கன்னா நிஜாமாபாத்னு ஒரு ஏரியா இருக்கு. அந்த நிஜாமாபாத்ல ஒரு முஸ்லிம் ஸ்வீட்ஸ், அந்த ஸ்வீட் பேரு கசா. சாப்பிட்ருக்கீங்களா? இல்ல, ஏன்னா அப்படி ஒரு ஸ்வீட்டே இல்லை, சும்மா சொன்னேன். Are you with me? Are you with me? அதே மாதிரி தான் JCOM ஒர்க் ஆகுமா இல்லையானா சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். Are you with me? ஹலோ ஹலோ, இல்லைன்னா நான் இப்ப இந்த கசான்னு சொன்ன மாதிரி தான் இப்படியா இருக்குமோ, அப்படியா இருக்குமோ, பச்சை கலர்ல இருக்குமோ, சிகப்பு கலர்ல இருக்குமோ, வெள்ளை கலர்ல இருக்குமோ, ஹலோ உருண்டையா இருக்குமோ, இப்படிங்கிற டவுட் எல்லாம் வேண்டாம். Are you with me?
So what is JCOM? A business program for a business growth opportunity. Why JCOM? எதற்காக JCOM அப்படின்னு கேட்டீங்கன்னா, first reason to grow business through business development opportunities. Business grow பண்றதுக்கு business development opportunity கொடுக்கிறது தான் JCOM. ஹலோ, are you with me? எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்டிவ் நெட்வொர்க்கிங். நான் சொன்ன மாதிரி தான், ஒரு 30 பேர் 40 பேர் ஈரோட்ல கூடி நம்ம பேசி, உனக்கு நான் பிசினஸ் கொடுக்குறேன், எனக்கு நீ பிசினஸ் கொடுக்க. ஹலோ, are you with me? இதுல ஒரு விஷயம் கேரண்டீடு. என்னது? நானும் அவர் ஃப்ரெண்டா இருக்கிறோம், ஒரு இடத்துல மீட் பண்றோம், அவருக்கு நான் பிசினஸ் கொடுக்க, அவர் எனக்கு பிசினஸ் கொடுக்க. இதுல ஒரு விஷயம் கேரண்டி. என்ன கேரண்டி கிடைக்கும்? ட்ரஸ்ட். அடுத்தது குவாலிட்டி. யார் சார் சொன்னா? தேங்க்யூ வெரி மச். குவாலிட்டி. இன்னொரு வேர்ட் சார், பேமெண்ட். குட் பேமெண்ட். ஏன்னா அந்த பேமெண்ட் நிக்காது. ரிலேஷன்ஷிப், சரியான பிரைஸ், சேல்ஸ் கேரண்டி. சேல்ஸ் இஸ் கேரண்டி. இந்த 10 கஸ்டமர் எனக்கு எப்பவுமே தயாரா இருக்கிறான். Are you with me? அவன் வெளியில எங்காவது வாங்கிட்டானா 9 பேர் கேள்வி கேட்பான். Are you with me? Hello, are you all with me? Yes or no? வேற என்ன பெனிஃபிட் சார்? ஆக்டிவ் நெட்வொர்க்கிங், கனெக்டிங் வித் பிசினஸ் லீடர்ஸ் ஆஃப் ஈரோட். உங்க பின்னால இருக்கிறவரை உங்களுக்கு முதல்ல தெரியுமா? கொஞ்சம் திரும்பி பாருங்க, சும்மா திரும்பி பாருங்க. தெரியாது. இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா தான் இன்னைக்கு கூடிட்டோம். எஸ் ஆர் நோ? இங்க ஒரு 150 பேர். How many people are here? 170 பேர். குட் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நல்ல கை தட்டிடலாம் சார், நல்ல கை தட்டலாம். கை தட்டினா ஹார்ட் அட்டாக் தள்ளி போயிருமாமா. ரைட், தேங்க்யூ வெரி மச். 170 பேர் இன்னைக்கு கூடி இருக்கோம். அந்த 170 பேரு நெட்வொர்க் பண்ண போறோம். We are going to share our business with one another. Hello, are you understanding sir? Yes. The 170. I'll give one example, the power of networking. இது யார்னால நடந்தது? One network connect call Amitabh Bachchan. This is a connect call, connect with business leaders, my dear friends. Are you all with me? You don't know when it will help sir. யதார்த்தமா எடுத்துக்காது. வருமானம் வரலைனாலும் பரவாயில்ல, நஷ்டமாகாம பார்த்துக்கலாம். ஒரு நாள் நீங்க ஒரு மீட்டிங்ல சொல்றீங்க, ஐ வாண்ட் டு டூ எ பிசினஸ் வித் XYZ கம்பெனின்னு நீங்க ஒரு மீட்டிங்ல இங்க பேசும்போது பக்கத்துல இருக்க சொல்ல, ஐயோ ஒரு வருஷமா எனக்கு பேமெண்ட் வரலம்பா. ஹலோ, are you with me? Yes or no? தப்பிச்சிட்டோம். You agree or disagree? அப்படி தப்பிக்கிறதுக்கு நமக்கு ஒரு கனெக்ட் வேணும், ஈரோட்டுக்குள்ள லீடர்ஸ். Yes or no? Yes. It's not always money matters. Are you with me? And tomorrow உங்க வீட்ல ஒரு விசேஷம், ஒரு நல்ல விசேஷம், ஒரு நல்லது கெட்டதுக்கு ஈரோட்ல இருக்கக்கூடிய ஒரு 30-40 குவாலிட்டி பிசினஸ்மேன் வருவாங்கன்னா, you be part of a JCOM. Hello? And this 30-40 businessmen just by a WhatsApp groupல, மாப்ள எங்க வீட்ல நாளைக்கு காது குத்து, எல்லாரும் காலையில 9 மணிக்கு வந்துருங்கன்னா, ஒரு 8க்கு வரும், 9க்கு வரும், 10க்கு வரும், வந்து போனா மாட்டானா? எஸ் ஆர் நோ? ஹலோ. ஆனா இந்த தாய்மாமனுக்கு நம்ம பேரை போட்டு அடிச்சு பத்திரிக்கை வச்சு 10,000 ரூபாய் செலவு பண்ணி சேலை வாங்கி எல்லாம் பண்ணி வரமாட்டான். Are you with me? You agree and disagree? ஹலோ. கடைசியில தாய்மாமன் இல்லாம தவிக்கும் போது ஒரு JCOM மாப்பிள்ள நீ தாய்மாமன் 30 பேர் இருக்காயா. ஹலோ, அறிவு காது குத்து கூட யூஸ் ஆகுங்கிறேன். JCOM. Please understand. Connect with the business leader. What is it? Next one. Learning and development. Learning and development. இன்னைக்கு ஒரு 5 P சொன்னேன். என்னென்ன 5 P சொன்னேன் சார்? Profit, product, place, people, partner. இந்த 5 P இதுக்கு முன்னால நமக்கு தெரியல. JCOM மீட்டிங் வந்தவங்க தெரிஞ்சது. ஒவ்வொரு JCOM மீட்டிங்ல you learn new things. அதுல எக்ஸ்க்ளூசிவா ஒரு வாரம் இதுக்காகவே நியூ நாலேஜ், நியூ இன்ஃபர்மேஷன். ஹலோ, நியூ நாலேஜ் இன்ஃபர்மேஷன்னா கோல் செட்டிங் இல்ல, பிசினஸ் நாலேஜ். ஜிஎஸ்டி நல்லதா கெட்டதா? ஹலோ, ஜிஎஸ்டி நல்லது. கல்யாணத்துக்கு முன்னால, கல்யாணத்துக்கு அப்புறம்ங்கிற மாதிரி. கல்யாணத்துக்கு முன்னால லேட்டா வந்தா கதவை திறந்தோன்னு அம்மா திட்டுவா, வீட்டுக்குள்ள போனோன்னு அப்பா திட்டுவார், சாப்பிட்ற உட்கார இடத்துல அக்கா திட்டுவா. ஐடி, அதாவது சேல் டாக்ஸ்,
வேட்டு, அந்த டாக்ஸ், இந்த டாக்ஸ். ஹலோ, கல்யாணத்துக்கு ஒரே ஒரு ஆள் தான் திட்டுவாங்க. அதான் ஜிஎஸ்டி. வாழ்ந்துதான் ஆகணும், பிடிக்குதோ பிடிக்கலையோ பொண்டாட்டியோட. Are you with me? Yes or no? Are you with me? No complaints about GST. Please understand, my dear friends. Right? GST ஒருத்தனுக்கு கடன் கொடுக்கலாமா வேண்டாமா, எதை வச்சு தீர்மானம் பண்ணலாம்? I'll tell you, GST வச்சு தீர்மானம் பண்ணலாம். உங்ககிட்ட ஜிஎஸ்டி இருந்தா ஜிஎஸ்டி போர்ட்டல்ல அவங்களோட ஜிஎஸ்டி போட்டு பாத்தீங்கன்னா அவங்களோட பில்லிங் எவ்வளவு ஃப்ரீக்வன்சில நடக்குதுன்னு தெரியும். ஹலோ, அதுல பில் ஹானர் ஆகாது தெரியும், பில் பெண்டிங் தெரியும். ஹலோ, are you with me? அவனோட கெப்பாசிட்டி தெரியும். அவன் 30 லட்சத்துக்கு மேல அவன் பில் ஹையஸ்ட் இல்லைன்னா நம்ம 10 லட்ச ரூபாய் வரைக்கும் கடன் கொடுக்கலாம். ஹலோ, are you with me? இதை வச்சு கடன் கொடுத்து திருப்பி அவன் தரல, என்ன செய்யலாம்? ஜிஎஸ்டி எழுதலாம். What GST will do? GST will send a mail to him, please pay back, otherwise it will be deducted from your GST. ஏன்னா நாம அவன் பில்லில் ஜிஎஸ்டி போட்டு வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் அவனுக்கு தரல, அவன் ஜிஎஸ்டி நம்பரை சீஸ் பண்ணிடுவான். அவன் இந்தியாலே தொழில் பண்ண முடியாது. கோர்ட்டுக்கு போனா கூட இந்த கேஸ் நிக்காது இவ்வளவு வேகமா. பவர் ஆஃப் ஜிஎஸ்டி எத்தனை பேருக்கு தெரியுது? 350 ரூபாய் இல்ல, போகும்போது திருப்பி 350 ரூபாய் கொடுத்துட்டு போகணும். Right? Are you with me? Yes or no? Because of JCOM. Please understand, my dear friends. In the JCOM layer, the third one I can say, business solutions. Right? Business solutions. ஒரு மீட்டிங் எக்ஸ்க்ளூசிவா ஒரு மீட்டிங் நடக்கும். எதுக்காக? என்னோட ப்ராப்ளம் என்ன? எனக்கு வந்து பிஎஃப் ப்ராப்ளம், எம்ப்ளாயி ப்ராப்ளம், லேபர் ப்ராப்ளம். ஹலோ, டாக்ஸேஷன் இஸ் a problem. இதுக்கு சொல்யூஷன் ப்ரொவைட் பண்றதுக்குனே ஒரு வாரம், அந்த வாரத்துக்கு பேரே சொல்யூஷன் வீக். Are you with me, sir? Are you with me? பல பிரச்சனைக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு வீடு வாங்குறீங்க, அந்த வீடோட எங்க அசோக் பட் இல்ல, சரி, ஒரு வீடு வாங்குறீங்க, அந்த வீடோட இப்போ 2 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்குனீங்கன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் சார் நம்ம நார்மலா புரோக்கரேஜ் கொடுப்பாங்க? 2%. 1 CRக்கு மேல போனா 2% கிடையாது. 1 CR வரைக்கும் தான் 2%. 1 CRக்கு மேல நம்ம 2% கீழே பேசி நெகோஷியேட் பண்றதா. Are you with me? ஒரு 1.5%ங்கிறது அவனுக்கு பெனிஃபிட், 1%ங்கிறது நமக்கு பெனிஃபிட். எஸ் ஆர் நோ? ஒரு 1.5% எவ்வளவு சார்? 3 லட்ச ரூபாய் அவனுக்கு கொடுக்கணும். எஸ் ஆர் நோ? தட்ஸ் ஓகே. அந்த வீடு வாங்கிட்டேன், அந்த வீடு வந்து ஹரி பேர்ல இருக்கு, ஹரி எனக்கு வீடு வித்திருக்கிறாரு, சுப்பிரமணி பேர்ல மாத்தணும், எவ்வளவு செலவு பண்ணும்? என்ன மேடம், எவ்வளவு செலவு பண்ணும்? இல்ல 2 கோடி ரூபாய் அக்கௌண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க மேம், எவ்ரிதிங் ஒயிட்ல 2 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அவர் பேர்ல இருந்து என் பேருக்கு மாத்தணும், எவ்வளவு செலவு பண்ணும்? கவர்மெண்ட் கட்டுறது வந்து வெறும் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் தான், 20,000 இருந்து 30,000 ரூபாய் வரும். ஆனா புரோக்கரேஜ் காஸ்ட் எவ்வளவு தெரியுங்களா? 2 லட்ச ரூபாய் பிளாட். ஹலோ, ஐ எம் ஸ்பீக்கிங் அபௌட் கோயம்புத்தூர். I had a network with Ashok and I told Ashok, this is the problem, and he gave me a reference and I did with 50,000 rupees. Don't tell me at what cost I bought the house. Adu kekadi. Hello, are you with me? That's a solution provider, business solutions. ஒரு சின்ன நேம் டிரான்ஸ்ஃபருக்கு இவ்வளவு ப்ராப்ளம். ஹலோ, ஒண்ணுமே பண்ணாம அந்த கனெக்ட் இஸ் வெரி பவர்ஃபுல், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பவர் ஆஃப் கனெக்ட். ஒருத்தர் கேட்கிறார், என்னப்பா அவர் கொடுக்கலாமா? கொடுக்கலாம். வாட் அ பவர் ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? அது நம்பி கொடுக்கலாம். கொடுங்க. தட்ஸ் a பவர் ஸ்டேட்மெண்ட் மேடம். பாண்டில் எழுதினதோட பவர். That's a power of connect. 43% ரெஃபர். உங்க பல பிரச்சனை இருக்கு சார் உங்க பிசினஸ்ல. பல பிரச்சனை தீர்க்க முடியாம தான் டெய்லி தூங்க போறோம். எஸ் ஆர் நோ? எஸ். This ஒரு வீக்ல we speak about this and one more week. I'm sorry. So these are the things which we do it in JCOM. Hello. ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்கல் கரண்ட் ஸ்டேட்டஸ் சொல்றேங்க. இந்தியால இது ஆரம்பிச்சது எங்க ஆரம்பிக்கப்பட்டுச்சு? இதோட விதை எங்க விழுந்துச்சுன்னு தெரியுமா? ஜேகாமோட விதை ஈரோட்ல. ஈரோட்ல விழுந்து ஈரோட்ல வெறும் 100 மெம்பர் தான் இருக்கிறாங்க. ஹலோ, are you with me? ஈரோட்ல ஒரு 1000 மெம்பர் இருக்கணும். ஈமு கோழிய நம்ம கோடி ரூபாய்க்கு பிசினஸ் பண்ணவீங்க.
Hello? Yes or no? You agree or disagree? Yes or no? We are speaking about true business. Erode has so much capacity. It's a trader's center. தெரியல, அப்புறமா உனக்கு சொல்லித்தரேன் அதோட ஸ்கேம். சரியா? அவங்க கேட்குற, அம்மா அது என்ன ப்ராப்ளம்? ரைட்? ஹலோ, ஆர் யூ வித் மீ? I'll tell you, my dear friends, if you இன்னைக்கு 196 டேபிள்ல 3230 மெம்பர்ல 200 கோடி ரூபாய் 2 வருஷத்துல பிசினஸ் எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கு. ஹலோ, இட்ஸ் a good or bad? Very good. And I wanted to tell you the power of a JCOM. எந்த ஒரு பிசினஸ் நெட்வொர்க்கிங் ஆர்கனைசேஷனுக்கும், பிசினஸ் மெம்பர்ஸ் நெட்வொர்க்கிங் ஆர்கனைசேஷனுக்கும், பிசினஸ் லீடர்ஷிப் ஆர்கனைசேஷனுக்கும் இல்லாத பவர் ஜேகாமுக்கு மட்டும் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மீதி இருக்கிறவங்களாம் அந்த டேபிள்ல தான் பிசினஸ் பண்ண முடியும், அந்த ஊர்ல தான் பிசினஸ் பண்ண முடியும். ஜேகாம் மெம்பரா இருந்தா இந்தியா பூரா கனெக்ட் பண்ண முடியும். அது யாருனாலே முடியாது. ஹலோ, யூ கெட்டிங் இட்? எஸ் ஆர் நோ? சூரத்துல போய் இறங்கினீங்கன்னா உன்னை வான் கூப்பிடுறதுக்கு ஒரு ஜேகாம் மெம்பர் இருப்பான். குண்டூர்ல போய் இறங்கினீங்கன்னா மிளகா வாங்குறதுக்கு ஒரு ஜேகாம் மெம்பர் கிடைக்கும். ஹலோ, கெட்டிங் இட் சார்? வாட் இஸ் இட்? I am speaking about a truly national organization which has become international இந்த வருஷத்துல இருந்து, because of our international president Kavin, again from Erode. கோஸ்டரிக்கால ஜேகாம் ஆரம்பிச்சிட்டாங்க, அர்ஜென்டினால ஜேகாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஹலோ, are you with me, sir? You go to Argentina, there is a JCOM member will say, yes, come on, Mr. Selvam. இதெல்லாம் வெறும் 3000 ரூபாய்க்கு. அதனால தான் இது விற்க மாட்டேங்குது. நான் அப்பவே சொன்ன 3 லட்சம் ரூபா ஆக்கணும், கேட்க மாட்டேங்கிறாங்க. ஹலோ, சார், வருஷத்துக்கு 3000 ரூபா. ஹலோ, நம்ப மாட்டேங்கிறான் எவனும். Because ours is not a commercial organization. We are from JCI, Junior Chamber International, non-profitable, non-governmental organization for the people who want to grow in business. Are you with me? Hello? ஆனா இங்க ஒரே ஒரு ஸ்பெஷல் அட்வான்டேஜ் என்னன்னா, this is exclusively for JC members. Are you with me, sir? Hello? That's why I'm telling you, my dear friends, how the concept works. Any business queries, new connections, JCOM is there. Solutions, JCOM is there. Knowledge, JCOM is there. Expansion possibilities, Huzurle ஆரம்பிக்கலாமா வேண்டாமா, JCOM is there. Hello? Are you all clear about it, sir? Yes or no? Do you all want to grow? Yes or no? You அம்பானிக்கு கூட தெருவுல வர நேரம் வரும். அன்னைக்கு ஒரு அமிதாப் பச்சன் வேணும். Do you want that அமிதாப் பச்சன்? 2 பேர் தான் yes சொல்லிருக்காங்க. Yes or no? Yes. Are you want that? Then be a part of a JCOM, my dear friends. And JCOM is a platform which helps you to grow your business. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, growthங்கிறது சாய்ஸ். எல்லாருனாலும் grow ஆக முடியாது, ஆசைப்பட்டவனால மட்டும் தான் grow ஆக முடியும். Are you with me? There is something called natural, there is something called choice. தானா பிறந்து வளர்ந்து இறக்குறது நேச்சுரல். பிறந்து வளர்ந்து மனுஷனாகி அது மனுஷனுக்கு ஒரு அவார்டு கிடைச்சு, அவார்டு ஒரு ரிவார்ட் ஆகி, ரிவார்டு ஒரு ஹிஸ்டரி புக்ல எழுதுறதுங்கிறது சாய்ஸ். ஹலோ, everybody is born as a person, but very few people die as a personality. I repeat, everybody is born as a person, very few people die as a personality. Hello, are you with me? Yes or no? Everybody can do a business, but very few people become a business leaders. And if you want to be a business leader, you're welcome to join JCOM. Thank you very much, and it's a time.